ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ராமுவும் சோமுவும் என்ற இரண்டு சிறுவர்கள் வசித்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். தினமும் காலையில் அவர்கள் காட்டுக்கு விறகு வெட்டவும் பழங்கள் சேகரிக்கவும் செல்வது வழக்கம். ஒரு நாள் அவர்கள் காட்டின் உள்ளே வெகு தூரம் சென்று விட்டார்கள். அப்போது திடீரென்று ஒரு புதர் அருகே ஒரு நரி படுத்திருப்பதை பார்த்தார்கள். அந்த நரி மிகவும் சோர்வாகவும் பசியோடும் காணப்பட்டது. ராமுவுக்கு அந்த நரியை பார்த்ததும் பரிதாபமாக இருந்தது. சோமு, இந்த நரி ரொம்ப பாவமா இருக்கு. நாம ஏதாவது உதவி பண்ணலாமா என்று கேட்டான். சோமு கொஞ்சம் பயந்தான். நரியா? அது நம்மள கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது என்று கேட்டான். ஆனால் ராமு விடவில்லை. அவன் தன் கூடையில் வைத்திருந்த கொஞ்சம் ரொட்டி துண்டுகளை எடுத்து நரியின் அருகில் போட்டான். அந்த நரி மெதுவாக எழுந்து வந்து அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டது. அதை பார்த்ததும் சோமுவுக்கும் தைரியம் வந்தது. அவனும் தான் கொண்டு வந்திருந்த பழங்களில் ஒன்றை நரிக்கு கொடுத்தான். நரி அதை நன்றியுடன் பார்த்தது போல் இருந்தது. அன்றிலிருந்து அந்த நரி தினமும் அந்த சிறுவர்களை காட்டின் ஓரத்தில் சந்திப்பது வழக்கம். அவர்களும் தங்களால் முடிந்த உணவை அதற்கு கொடுப்பார்கள். சில சமயங்களில் அந்த நரி அவர்களுடன் விளையாடும். ஒரு நாள் ராமுவும் சோமுவும் வழக்கம் போல் காட்டுக்கு சென்றபோது திடீரென்று ஒரு பெரிய புலி சத்தம் கேட்டது. அவர்கள் இருவரும் பயந்து நடுங்கினார்கள். அந்த புலி அவர்கள் இருந்த திசையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் திகைத்து நின்றார்கள். அப்போது அவர்கள் வளர்த்த நரி வேகமாக புலிக்கும் சிறுவர்களுக்கும் நடுவில் வந்து நின்று ஊளையிட ஆரம்பித்தது. அந்த நரியின் சத்தம் புலியை சிறிது நேரம் குழப்பியது. அந்த சமயத்தை பயன்படுத்தி ராமுவும் சோமுவும் வேகமாக ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டார்கள். புலி சிறிது நேரம் நரியை முறைத்து பார்த்துவிட்டு பிறகு காட்டுக்குள் சென்று விட்டது. மரத்திலிருந்து இறங்கியதும் ராமுவும் சோமுவும் அந்த நரியை கட்டிப்பிடித்து நன்றி சொன்னார்கள். அவர்கள் அன்று அந்த நரியால் தான் உயிர் பிழைத்தார்கள் என்பதை உணர்ந்தார்கள். அன்றிலிருந்து அந்த நரியும் அந்த சிறுவர்களும் இன்னும் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து காட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.